ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோங்க. அது நம்ம இன்றைக்கி எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, மண் சட்டியில் வைக்க போகிறோங்க. மண் சட்டியில் சிக்கன் குழம்பு வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளான முறையில் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வரிசையில் பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஒரு மண் சட்டியை இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்க போகிறோம். அது நல்லா சூடாகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம மண் சட்டியை வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேங்க. மண் சட்டி நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேங்க, அப்புறம் ஒரு 6 கிராம்பு எடுத்துருக்கேன். அன்னாசி பூ இருக்குதுங்களா, அது ஒரு 3 இதில் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ காஞ்சிட்டு இருக்க அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அடுத்து சிம் பண்ணிக்கலாம். பொரிஞ்சிட்டுருக்கு. இன்னும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்கி வச்சுருக்காங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். அது மாதிரி இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்குற வரைக்கும் நல்லா அடுப்பே இருக்கட்டும். அது மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைத்தில் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து நான் நல்லா இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வேகட்டுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை போட்டுக்கலாங்க. இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு நான் குழம்புத்தூள் சேர்க்க போகிறேங்க. இது நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். அதில் நான் ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்துருப்பேன். அதனால் நான் இப்போ மஞ்சள் தூள் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது குழம்புத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஃபுல்லாக சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது நான் வீட்டிலேயே அரைச்ச காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக சேர்த்துருக்கேங்க. நார்மல் மிளகாய்த்தூள்னால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கேன். இப்போ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னீங்கன்னா, நாங்கள் குழம்பு மிளகாய்த்தூள்லாம் அரைக்க மாட்டோங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்களா, அதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள்னால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் வரும். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆனதும் இதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ சிக்கன் இருக்குது. நம்ம இந்த சிக்கன் அதில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்குறது கரெக்டாக இருக்கும் காரம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தாற்போல் காரத்தை கூடவோ குறைச்சவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம இதுலேயுமே தண்ணி சேர்க்கலை, சரிங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாவிலே சேர்த்து தண்ணி இந்த சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு
இதை இப்போ மூடிட்டோங்க. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் இருந்துட்டு இடையில கலந்து கொடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வைக்கலாம். ஓகே, இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடையில நான் கலந்து கொடுத்தேங்க. அதனால் பாருங்கள், தண்ணி இதில் விட்டுருக்கு. நம்ம சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதில் இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுகிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மூடி ஹையில் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு ஹையில் வச்சுட்டு பார்க்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. 5 மினிட்ஸ் அப்படியே ஹையிலே விட்டுடலாங்க. இதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு தேவைனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்குது. திரும்ப நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம சிம் பண்ணி வச்சுருந்தீங்களா, ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. அழகாக நல்ல சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு சிக்கன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவ்வளோதான், நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதுமாதிரி ராகி களிக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷுங்க. நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எனக்கு நான் இப்போ தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். இப்படியே சாப்பிடுவேன். நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக தேவை இல்லை, எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டயத்தில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இறக்கிடலாங்க. எனக்கு இந்த நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நமக்கு சிக்கன் குழம்பு, சூப்பரான சிக்கன் குழம்பு, மண் சட்டியில் வச்ச சிக்கன் குழம்புங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மண் சட்டியில் எது வச்சாலும், எந்த குழம்பு, சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, சாம்பார் எதுனாலும் நம்ம மண் சட்டியில் வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. எங்கள்கிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண் சட்டியில் தான் வைக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரத்தில் வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இறக்க போகிற டயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக நான் இப்போ கருவேப்பிலை நல்லா 2 பிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நல்லா பிச்சு போடணும். கருவேப்பிலையை தூவி அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட போகிறேன். நான் இப்போ நமக்கு குழம்பு சூப்பரான அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு அனாவசியமான பொருட்கள் போடலை. நம்ம சாதாரணமாக வீட்டில் அரைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு தான் நான் செஞ்சுருக்கேங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சூப்பரான அருமையான பாருங்கள், சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள்.